நண்பர்களே, நீங்கள் மேலே பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் நானும் ஒரு தர்பூசணி பழக்கடைக்காரரும் சண்டை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அது சண்டை கிடையாதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். தர்பூசணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ரோட்டு ஓரத்தில் ஒரு கடைக்கு போயிருந்தேன். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்து இறக்கிருப்பாங்க போல. நிறைய பழங்கள், நல்ல பழங்கள் இருந்துச்சு. அப்போ நம்மளே ஒரு பழத்தை செலக்ட் பண்ணி அவர்கிட்ட வாங்கினோம். 70 ரூபா வாங்கினாரு. கிலோ ஒரு 30 கிலோ வந்து 20 ரூபா போட்டு ஒரு 3 கிலோ இருந்துச்சு. 70 ரூபா வாங்கினாரு. வாங்கிட்டு ஒரு 2 ஸ்டெப் தான் நடந்து வந்தேன். கையிலேருந்து வலி கீழே விழுந்துருச்சுங்க. ஆல்ரெடி கையில் 2-3 பேக்கில் ஜாமா இருந்தனால அது வந்து ப்ராப்பராக எனக்கு பிடிக்க முடியல. 2 ஸ்டெப் தான் வச்சு கீழே விழுந்து அது உடஞ்சி நொறுங்கி போச்சு. ஆனால் இதை வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, தரையில் வேறு மண்ணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசு ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு, வேற ஒரு பழம் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பழத்தை எடுத்து தர்றாரு. அதுக்கு எவ்வளோன்னு கேட்குறேன். அதுக்கு வந்து அவர் காசு வாங்க மாட்டார். நான் வழுக்கட்டாயமாக காசை கொடுக்குறேன். அதை வந்து என்னை தள்ளி விடுறாரு. அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ சண்டை பிடிக்கிற மாதிரி தெரியும். நான் சொன்னேன், கை தவறி விழுந்தது என்னோட மிஸ்டேக்கு, உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை, நீங்கள் வந்து நஷ்டப்பட வேணாம், இது வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தங்க. கடைசி வரைக்கும் வாங்கலை. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டால், நீங்கள் வேணும் என்ன போட்டீங்க, கை தவறி விழுந்தது தானே, எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இந்த ரோட்டு ஓரத்தில் வந்து நம்ம எல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இறைவன் எனக்கு தருவா, நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்துறாரு. எனக்கு மனசு கேட்கவே இல்லை. திருப்பி கையில் ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டேன். இருந்தாலும் திருப்பி வைக்கிறாரு கையில். என்கிட்ட வந்து என் பர்ஸில் வச்சு விட்றாரு. ஒரு 50 ரூபாய்ச்சி எடுங்க, நீங்கள் நஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்காம வலுக்கட்டாயமாக என்னை வந்து அனுப்புறாருங்க. நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்க்குற அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இன்றைக்கி வந்து மக்களை ஏமாற்றி எப்படிடா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவர் தனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, இவர் வந்து தவறுதலாக நடந்த விஷயத்துக்கு வந்து அவர் நஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக பெரும் கோடீஸ்வரன்ட்ட இல்லாத பண்பு வந்து இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன். அவர் இறைவன் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அந்த பெருந்தன்மையும் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க.